இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியின் செயல்பாடுகள், வேளாண்மையாளர்களுக்கான கல்லூரியின் வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் விளக்கங்களையும் காணலாம். முதலாவதாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியின் செயல்பாடுகள் குறித்து இக்கல்லூரியின் துணை முதல்வர் பி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள். ஏர்முனைக்கு நேர்முனை இங்கு எதுவுமே இல்லை என்பார்கள். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுமையும் ஏமா புடைத்து. அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் பசுமை நிறைந்த ஒரு உலகத்திற்கு வரவேற்கிறேன். ஏர்முனைக்கு நேர்முனை எதுவும் இல்லை என்பார்கள் என்று சொன்னேன் இல்லையா? அந்த ஏர்முனையை கையில் ஏந்தி நாளைய பாரதத்தின் பசுமை புரட்சிக்கு வித்திடும் ஒரு அருமையான இடத்தில் நாம் இங்கு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பசுமையான இடம் எது என்று நீங்கள் கேட்டால், பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேளாண் கல்லூரிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொதுவாக ஒரு வேளாண் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு சிறிது காலம் முன்போ அல்லது ஆரம்பித்தவுடன் சிறிது காலத்திற்கு பின்போ பயிர் செய்வது, நிலங்களை தயார் செய்வது, மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்வது என்று பொதுவாக இருக்கும். ஆனால் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேளாண் கல்லூரியில்தான் இந்த கல்லூரி, விவசாய கல்லூரி ஆரம்பிப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பிருந்தே மாண்பமை வேந்தர் ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த வேளாண்மையை தன்னுடைய மூச்சாக கொண்டு, அது நம்முடைய பாரம்பரியம் என்பதை உணர்ந்து வேளாண்மையை செய்து கொண்டிருந்தார். அப்படி அவர் செய்து கொண்டிருந்த அந்த வேளாண்மையில் ஒரு கல்லூரியை கட்டமைத்து அந்த வேளாண் கல்வியை மாணவர்களுக்கு கொண்டு சென்று அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். அப்படி உருவான ஒரு கனவு கல்லூரி தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேளாண் கல்லூரி. இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் எங்களுடைய தாரக மந்திரம் என்பது வெறும் 4 சுவர்களுக்குள் மாணவர்களுக்கு வேளாண்மையை சொல்லிக் கொடுக்க கூடாது. நிலத்தில் மாணவர்களை எவ்வாறு விதைக்கிறோம், எவ்வாறு நீர் மேலாண்மை செய்கிறோம், எவ்வாறு அறுவடை செய்கிறோம் என்பது ஆரம்பம் முதல் இறுதி வரை அவர்கள் பார்த்து உணர்ந்து கற்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு தாரக மந்திரமாக கொண்டிருந்தோம். அதன்படி இந்த வேளாண் கல்லூரியை ஆரம்பித்த நாள் முதல் மாணவர்களுக்கு எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வகையில் நேரடியாக களத்தில் அவர்களுக்கு பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக நிலம் தயார் செய்வது முதல் எப்படி நீர் மேலாண்மை செய்ய வேண்டும், எப்படி பயிர் செய்ய வேண்டும், எவ்வளவு இடைவெளிகள் இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையுமே நேரடியாக களத்தில் அவர்களுக்கு சொல்லித் தருகிறோம். இந்த பள்ளிக்கூட கல்வி அல்லது இந்த வகுப்பறை கல்வியை தாண்டி அவர்களுக்கு நிலத்தில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வத்துடன், மிகவும் குறியாக நாங்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வேளாண் கல்லூரியில் கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட நிலங்களில் பயிர்களை செய்து வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த நிலத்தில் பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், பழங்கள், காய்கறிகள், முக்கியமாக நாட்டு காய்கறிகள் போன்றவற்றை பயிர் செய்து வருகிறோம். இந்த காய்கறிகள் என்று சொல்கிற போது ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காய்கறிகள் இங்கே விதைக்கப்படுகிற அல்லது விளைவிக்கப்படுகிற இந்த நாட்டு காய்கறிகள் அப்படியே எங்களுடைய விடுதிக்கு, மாணவர்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்படி தற்சார்பு சுய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இங்கே மாணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அனுப்பினால் நாளைய பாரதம் தற்சார்பை நோக்கி செல்லும் என்கின்ற அந்த அடிப்படையில் இங்கு விளைவிக்கப்படுகிற காய்கறிகளை அப்படியே விடுதிக்கு அனுப்புகிறோம். இங்கு பயிரிடப்படாத பயிர்களே இல்லை என்று சொன்னேன் இல்லையா? இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், இந்த நாட்டு காய்கறிகள், பழங்கள், மாணவர்கள் கற்பதற்காக பொட்டானிக்கல் கார்டன் என்று சொல்லப்படுகிற அனைத்து வகை தாவரங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். நாளைய வேளாண்மை, நாளைய உலகம் இயற்கையை நோக்கி நகருகிறது என்பதை உணர்ந்து இயற்கை வழி வேளாண்மை என்பதை நாங்கள் ஒரு முக்கியமான செயல்பாட்டாக கொண்டு செயல்படுகிறோம். அந்த கொள்கையின் அடிப்படையில் எங்களுடைய வேளாண் நிலத்தில் முழுவதுமாக இயற்கை முறையில் பயன்படுத்தக்கூடிய
நுண்ணுயிர் காரணிகள், நுண்ணுயிர் கட்டுப்பாட்டு காரணிகள், அமிர்த கரைசல், பஞ்சகாவியா, மீன் அமிலம் போன்றவற்றை பயன்படுத்தி இயற்கை முறையில் எங்களால் பயிர்களை விளைவிக்க முடியும் என்பதை செய்து காட்டி வருகிறோம். நாளைய காலம் நுண்ணுயிர் காலம் என்பதை கருத்தில் கொண்டு நுண்ணுயிர் கட்டுப்பாட்டு காரணிகள், நுண்ணுயிர் உரங்கள் தயாரித்தல் போன்றவற்றை இங்கேயே செய்து அதை எவ்வாறு பயன்படுத்துவது, அது பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறோம். இவ்வாறு மாணவர்கள் நேரடியாக களத்தில் எவ்வாறு பயிரிடுகிறோம், என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது, என்னென்ன சாதாரண ஒரு விவசாயி செய்வதற்கும் ஒரு விவசாய கல்லூரி செய்வதற்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு என்பதையெல்லாம் கற்று உணர்ந்து வருகிறார்கள். விவசாயம் என்பது வெறும் வேளாண்மை செய்வது, நிலத்தை அறுவடை செய்வது அது மட்டும் அல்ல, அது ஒரு தொழில் வாய்ப்பு என்பதை உணர்த்தும் வகையில் நிலத்தில் செய்கிற விவசாயத்தை தாண்டி தொழில் வாய்ப்புள்ள காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, வேளாண் இடுபொருள் தயாரிப்பு, நுண்ணுயிர் உரங்கள் தயாரிப்பு போன்றவற்றையும் இங்கு ஆய்வகங்களில் சொல்லித்தந்து அதை எவ்வாறு நிலத்தில் பயன்படுத்துவது என்பது வரை மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறோம். ஏட்டுச் சுரைக்காய் பொதுவாக கறிக்கு உதவாது என்பார்கள். ஆனால் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வேளாண் கல்லூரியில் விளைவிக்கப்படுகிற ஏட்டுச் சுரைக்காய்கள் விடுதிகளில் காய்கறிகளாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல இங்கு விளையும் மாணவ செல்வங்கள் நாளைய பாரதத்தின் பசுமை புரட்சிக்கு வித்திடுவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மண்ணை நேசிக்கும், மாற்றத்தை விரும்பும் நாளைய பாரதத்தின் ஒளி கீற்றுகளாக தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேளாண் கல்லூரி மாணவர்கள் திகழ்வார்கள். ஆகவே விவசாய பெருமக்கள் தங்களுக்கு ஏற்படும் விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்தவித சந்தேகங்களுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் எங்களிடம் பாரம்பரிய நெல் விதைகள், பாரம்பரிய சிறுதானிய விதைகள், நாட்டு காய்கறி விதைகள் போன்றவை இருக்கிறது. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எங்களை கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியில் பாரம்பரிய நெல் சாகுபடியில் கல்லூரி மாணவர்களின் ஈடுபாடு குறித்து உதவி பேராசிரியர் கு. சிதம்பரம் அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் வரக்கூடிய வேளாண் கல்லூரி பெரம்பலூர் கேம்பஸில் பாரம்பரிய நெல் சாகுபடி எப்படி பண்ணணும், மாணவர்களை எப்படி ஒன்றிணைச்சு பண்ணணும் அப்படின்ற தகவலை நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். முதலாவதாக நம்ம ஏன் பாரம்பரிய நெல் பயிர் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான். நம்மளோட சுற்றுச்சூழலை மாசு இல்லாத பார்த்துக்கணும் ஒன்று. ரெண்டாவது, ஆரோக்கியமான உணவை நாம் உற்பத்தி பண்ணணும். மூன்றாவது, தரமான விதைகளை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தில் தான் நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இந்த பாரம்பரிய நெல் பயிர் சாகுபடியை நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்ன ரகங்களை நம்ம இதுக்காக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, தூய மல்லி, பூங்கார், ரத்தசாலி, சீரக சம்பா, இந்த மாதிரி ஒரு 6 ரகங்களை நாங்கள் இங்கே தேர்ந்தெடுத்து கல்லூரியோட பண்ணையில் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் இந்த 3ஆம் ஆண்டு மாணவர்களை நாங்கள் ஒன்றிணைச்சி நாங்கள் இந்த பயிரை சாகுபடி பண்ணோங்க. அவங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் எதெல்லாம் பயன்படுத்தி இங்கே பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நாங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா இடுபொருட்கள் எங்களோட கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய மாட்டுப்பண்ணையில் கிடைக்கக்கூடிய மக்கிய தொழு உரங்களை முன்னாடி நாங்கள் போட்டு ஓட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பசுந்தாள் உரங்கள், எருக்கு, வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பசுந்தாள் உரங்களை இதில் போட்டு நாங்கள் ஓட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விதைக்கும் போது விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுறது வரைக்கும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தான் இந்த பயிர் சாகுபடியை பண்ணாங்க. விதை பார்த்திங்கன்னா நல்ல தரமான விதைகளை வாங்கிட்டு வந்தோம். எதுக்காக இந்த தரமான விதைகளை நாங்கள் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, எங்களை மட்டும் இல்லாமல் எங்கள் சார்ந்து இருக்கிற சுற்றுச்சூழலில் இருக்கிற விவசாயிகளுக்கு தரமான விதைகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் நாங்கள் இங்கே வாங்கிட்டு வந்தோம். அதுக்கான கள பயிற்சியும் நாங்கள் இங்கே கொடுத்துருக்குறோம். மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கங்க. மாப்பிள்ளை சம்பா பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கான செலவே பார்த்திங்கன்னா 10,000க்குள்ளே தான் வந்துச்சு. ஆனால் நாங்கள் விற்பனை செய்யும்போது பார்த்திங்கன்னா 50,000க்கு ஒரு ஏக்கருக்கான வருமானமே எங்களுக்கு 50,000 இருக்குது. அப்போது குறைந்த செலவில் அதிக லாபத்தை ஈட்டுறதுல இந்த பாரம்பரிய நெல் சாகுபடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் நாங்கள் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை நாங்கள் இங்கே பண்ணினோங்க. முதல்ல கலை நிர்வாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 முறை மட்டும்தான் நாங்கள் கலையை எடுத்திருக்கிறோம். களை தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீவாமிர்தம் மட்டும் நாங்கள் இதுக்கு கொடுத்துருக்குறோம். 12 நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிர்தம் நாங்கள் இதுக்கு கொடுத்தோம். 48 நாள் வரைக்கும் நாங்கள் ஜீவாமிர்தம் கொடுத்தோம். அந்த மாதிரி பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் எதுவுமே இந்த பாரம்பரிய ரகத்தில் தாக்கலைங்க. எங்களோட பண்ணையை பொறுத்த வரைக்கும் எந்த தாக்குதலும் இல்லாமல் 100% நாங்கள்
பூச்சி நோய் தாக்குதலிருந்து காப்பாற்றி இந்த பயிரை வந்து நாங்கள் வந்து பண்ணினோம். இது பூச்சி நோய் தாக்குதல் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கு என்ன ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடி உரமாக கொடுக்கும்போது பார்த்தோன்னா 5 கிலோ வேப்ப முன்னாக்கு, அதாவது 1 ஏக்கருக்கு 5 கிலோ வேப்ப முன்னாக்கு, 2 கிலோ சூடோமோனாஸ், இது மட்டும்தான் கொடுத்தோம். இந்த வேப்ப முன்னாக்கு கொடுக்கும்போது இது எங்களை நோய் தாக்குறதுலேருந்து, அதாவது பூச்சி தாக்குறதுலேருந்து எங்களை இதை வந்து பாதுகாக்குது. சூடோமோனாஸ் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குறதுலேருந்து பாதுகாக்குது. இதனால தான் நாங்கள் சூடோமோனாஸும் இந்த வேப்ப முன்னாக்கும் அடியோரமாக கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிருந்து பயிரை காப்பாற்றுனுச்சுங்க. மற்றபடி நீர் தேவைகள் பார்த்தோன்னா இந்த பாரம்பரிய ரகத்துக்கு ரொம்ப குறைவான நீர் தேவை தான் இதுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது மானாவரியில் கூட இதை நீங்கள் வந்து பயிர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது கடுமையான வறட்சியவும் தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை, சிறப்புத்தன்மை இந்த பாரம்பரிய ரகத்துக்கு இருக்குதுங்க. ஸோ நீர் மேலாண்மையை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் குறைவான தண்ணி தேவையில்லை, அதிகமான மகசூலை ஈட்டுறதுக்கு பாரம்பரிய ரகம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஸோ இத்தகைய சிறப்பம்சம்லாம் இந்த பாரம்பரியத்தில் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த பாரம்பரிய ரகத்தை எங்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக வேளாண் கல்லூரியில் பயிர் பண்ணோம். 3ஆம் ஆண்டு மாணவர்களை ஒன்றிணைச்சிங்க. எங்களுக்கு மகசூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தோராயமாக 2000 2200 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு மகசூல் கிடைச்சதுங்க. கிராமத்திற்கு வந்தான் புதிய ஹீரோ, கலைகளின் பயமானது ஜீரோ. இப்போது விவசாய வேலையாகும் சிறப்பு. இந்த சூப்பர் ஸ்டார் இருக்கும் போது ஒவ்வொரு விவசாயியின் அருகில் கிராமத்தின் சூப்பர் ஸ்டார் ஸ்டீல் MH210 பவர் வீடர். ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள். அடுத்ததாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியில் நவீன முறையில் அமைந்துள்ள மாட்டுப்பண்ணை குறித்து பண்ணை ஒருங்கிணைப்பாளர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள். பல்கலைக்கழக கல்லூரியிலேருந்து உள்ள டைரி மாட்டுப்பட்டி. இந்த மாட்டுப்பட்டி நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஒரு நவீன முறையில் நாங்கள் இதை கையாளுறோம். பொதுவாக வந்து வேளாண்மையும் கால்நடையும் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று வந்து பின்னி பிணைந்தது. இரண்டுமே இருந்தால் தான் ஒரு விவசாயி வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ அந்த சக்ஸஸ் ஆகிறத எதை வச்சு இருக்குன்னா கால்நடையை வச்சுருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விவசாயம் வந்து கால்நடையோடைய அத்தியாவசியம் ரொம்ப முக்கியம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த இதில் பால் பண்ணையில் வந்து மாடுக்கு வந்து மொத்தம் வந்து 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து உணவு, 2வது வந்து பார்த்திங்கன்னா நீர், 3வது வந்து பார்த்திங்கன்னா வெயில். இது 3 வந்து ஒரு மாட்டுக்கு சரிவர கிடச்சிதுன்னா 90% வியாதியிலேருந்து அது தற்காத்து கொள்ளும். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, பழைய காலத்து முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாடை கட்டி போட்டுருவாங்க, காலையில் தண்ணி வைப்பாங்க, சாயந்தரம் தண்ணி வைப்பாங்க, அப்புறம் வந்து தொழுவத்தில் வந்து வைக்கோல் இருக்கிற மாதிரி பராமரிப்பாங்க. அந்த முறையில் என்ன ஆகுனா, பொதுவாக தமிழ்நாட்டுடைய வானிலை வந்து 90% வந்து வெப்பமண்டல மாநிலம். அப்படிங்கும்போது நீர் தேவை வந்து ஒரு பசுமாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அது கறக்கிற பாலில் வந்து 90% நீர் தான் இருக்குது. அப்போ மாட்டுக்கு நீர் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு மாடுடைய வியாதியிலிருந்தும் அதோடைய பால் உற்பத்தி வந்து அதிகமாகும். அதற்கு வேண்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய தொழுவத்தை வந்து ஒரு ரெடி பண்ணி மாடை எல்லாமே வந்து கட்டாமல் ரொம்ப சுதந்திரமாக விட்டுருக்கோம். அதுக்கு தேவையான நீரையும் அங்கே வச்சுருக்கோம். தொட்டியில் 500 லிட்டர் உள்ள தொட்டியில் நீர் வச்சுருக்கோம். வெயில் எங்கே இருக்கோ அப்போ அந்த வெயிலுக்கு நைட்டு போகும், காலையில் போகும். வெயில் ஜாஸ்தியாகும்போது ஷெட்டுக்குள்ளே வந்துடும். பொதுவாக இந்த குடலையில் வந்து நாங்கள் வந்து என்ன சைலேஜுங்கிற ஊறுகாய் பில்லுங்கிறதையும் போடுவோம். அப்புறம் வந்து வைக்கோல் போடுவோம், கடலை கொடி போடுவோம், செஞ்சோலை கொடி போடுவோம், அப்புறம் தீவன புல் அரைச்சி போடுவோம். இதெல்லாம் இந்த குடலையில் போடும்போது இந்த ஒரு இடத்துல வந்து 50 மாடுகள் வந்து இருக்குது. இப்போ அந்த 50 மாடுகளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கும். சாப்பிட்டுட்டு வேணாங்கிற மாடு போய் அசை போட்டுரும், திருப்பி வந்து மற்ற மாடு வந்து சாப்பிடும். அப்போது எந்த மாட்டுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுங்கிறது அந்த மாட்டுக்கு தெரியும். அப்புறம் எந்த மாட்டுக்கு ஓய்வு எடுக்கணுங்கிறது தெரியும். அப்போது ஒரு சாணி போடுதுன்னா அது ஓரமாக போய் சாணி போட்டுட்டு வேற ஒரு இடத்துல படுக்கிறதுனால மாடு மேலே இருக்கிற அசௌகரியங்களும் குறையுது. அப்போ அது சௌரியமான வாழ்க்கை வாழுது. அப்போ அது ஃப்ரீயாக இருக்கும்போது திடீர்னு ஒரு மாடு பின்னாடி திரும்பணும், திடீர்னு அதுக்கு பேரே என்ன கால்நடைன்னு ஏன் வச்சாங்கன்னா அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அப்போ அது நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து அதை கட்டுப்படுத்தக்கூடாது. கட்டுப்படுத்தக்கூடாதுன்னா கட்டக்கூடாது. கட்டாமல் நீங்கள் விட்டு பாருங்கள், ஒரு பசுமாடு வந்து அது சுதந்திரமாக இருக்கும். சுதந்திரமாக இருந்தாலே மனசு வந்து சுதந்திரமாக இருக்கும். மனசு சுதந்திரமாக இருந்தாலே நமக்கு தேவை பால். அந்த பால் வந்து ரொம்ப நல்லா வரும். அப்போ நம்ம ஒரு 10 ஏக்கர் உள்ள விவசாயி ஒரு 10 மாடாவது வளர்க்கணும். அதே மாதிரி பொதுவாக வந்து 10 மாடு வச்சுருவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ஒரு காளை மாடு வளங்க.
ஒரு காளை மாடு வளர்க்குறது வந்து இப்போ தெரியாது, ஒரு மிகப்பெரும் சொத்து அது. ஒரு மாடு எப்போ பருவத்துக்கு வருதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 21 நாளைக்கு ஒரு தடவை வருதுன்னா அது 12 மணி நேரத்துக்குள்ளே அது வந்து சினை பிடிக்கும் பருவத்தில் இருக்கும். அப்போ நம்ம சினை பிடிக்க வைக்கணும். அப்போ நம்ம டாக்டரை வச்சு கூப்பிடும்போது சில நேரம் டாக்டர் வர முடியாமல் போகும், சில நேரம் வந்து அந்த வச்சிருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சரியாக ஒர்க் ஆகுதா தெரியாது. பட் ஒரு காளை மாடு வச்சுருக்கும் போது கண்டிப்பாக 95% அந்த மாடு கருவுற்று ஆகும். நாங்கள் எங்கள் இதில் வந்து நம்ம பண்ணையில் வந்து 200 மாடுகள் இருக்குது. இந்த 200 மாடுகளுக்கு மொத்தமே 3 காளை தான் வச்சுருக்கோம். நாங்கள் கடந்த ஒரு 3 வருடங்களாக நாங்கள் வந்து காளையை வச்சு தான் செனை பிடிக்குது. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது 90% கன்றுக்குட்டி கெடேரியா தான் பிறக்குது, வெறும் 10% தான் காளையாக பிறக்குது. இதெல்லாம் வந்து எங்களுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். எந்த விவசாயி இருந்தாலும் எங்களோட தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி பெரம்பலூரில் வந்து இந்த மாட்டு தொழுவத்தையும் இந்த மாட்டு பண்ணையை வந்து பார்க்கலாம். எங்களால் இயன்ற அட்வைஸையும் நாங்கள் இங்கே செஞ்சுருக்கிறத எல்லாத்தையுமே இந்த தீதி மூலியமாக உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எல்லோரும் வந்து பார்த்துட்டு உலகத்திலேயே வந்து நம்மளுடைய இந்தியா வந்து தலை சிறந்த பால் உற்பத்தியில் இன்னும் மென்மையாக வந்து உலக நாடுகளோட போட்டி போடணும். ஒரு 10 மாடு வச்சுருக்கிற ஒரு விவசாயி ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக நம்ம செஞ்சாகணும். ஒவ்வொரு மாடுக்கும் நாங்கள் குத்திருக்கிற மாதிரி ஒரு டேக் குத்துங்க. இதை தான் வந்து நாங்கள் டேக்னு சொல்லுவோம். இந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த நம்பரும் வந்து இந்த மாடோடைய பெயர் மாதிரி. அப்போ ஒரு டேக்கில் குத்திருக்கிற அந்த நம்பர் வேறு எந்த மாட்டுக்கு ரிப்பீட் ஆகாது. இந்த நம்பரை வச்சு இது எப்போ கண்ணு போட்டுச்சு, 15 நாளைக்கு ஒரு தடவை இதோடைய கறவை அளவு எவ்வளவு, கடைசியாக எப்போ இது வந்து செனை பிடிச்சிச்சு, இப்போ எவ்வளோ மாதம் ஆயிருக்கு, இப்போ எப்போ கண்ணு போடுங்க முதற்கொண்டு நம்மளால் இந்த டேட்டாவை எடுக்க முடியும். அடுத்து எப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து இதுக்கு தடுப்பூசி போட்டோம், இதெல்லாம் ஒரு நோட் போட்டு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி எழுதினோன்னா நம்மளால் 8வது மாதத்தில் இதோட பால் கறவையை நிப்பாட்ட முடியும். 3 மாதத்துக்கு அப்புறம் இது செனை பிடிச்சிருக்கான்னு செக் பண்ண முடியும். இந்த மாதிரி 10 மாடு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டேட்டாவை வந்து அவங்க ரெடி பண்ணாங்கன்னா மாடோடைய கன்று ஈனும் பருவம் வந்து வருடத்திற்கு ஒன்று எடுக்க முடியும். எந்த பண்ணையில் ஒரு மாடு வருஷத்துக்கு ஒரு கன்று போடுதோ அந்த பண்ணை வந்து லாபகரமான பண்ணைங்கிறது அர்த்தம். இதை நம்ம இந்த டேகை வச்சு நம்ம அழகாக செயல்முறைப்படுத்தலாம். அடுத்ததாக கரிசல் மண் வேளாண்மை குறித்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் பிருந்தாவாணி அவர்கள் தரும் தகவல்கள். பிளாக் சாயில் எனப்படும் கரிசல் மண் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மத்திய இந்தியாவில் வந்து அதிகமாக பெரும்பாலும் காணப்படும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு காவிரி டெல்டா ரீஜியனில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம பெரம்பலூர்லேயும் இருந்துட்டு 60% மேலே இருந்துட்டு கரிசல் மண் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த கரிசல் மண்ணில் பார்த்துட்டிங்கன்னா மற்ற மண்ணில் இல்லாத தனித்துவம் வந்து நிறையா இருக்குது. முதல் தனித்துவம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மற்ற எல்லா மண்ணிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்குகள் வந்து இருக்கும். ஆனால் நம்மளோட கரிசல் மண்ணில் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் அந்த மாதிரி அடுக்குகள் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வறட்சியான காலத்தில் இருந்துட்டு ரொம்பவும் ஆழமான வெடிப்புகள் வந்து ஏற்படும். அந்த மாதிரி ஆழமான வெடிப்பு ஏற்படுறனால என்னாகும்னு பார்த்துட்டிங்கன்னா மேலடுக்கு மண் வந்து கீழே போகும், கீழடுக்கு மண் வந்து மேலே வரும். ஸோ இந்த மாதிரி ஆகிறனால இது வந்து இங்கிலீஷில் வந்து செல்ஃப் ப்ளவிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதவே வந்துட்டு ப்ளவ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து செல்ஃப் ப்ளவிங்னு சொல்லுவாங்க. இதனால் இருந்துட்டு கரிசல் மண்ணில் இருந்துட்டு அடுக்குகள் வந்து நம்மளால் காண முடியாது. இன்னொரு தனித்துவம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தாதுக்கள் அதிகமாக இருக்கனால நிறையா வந்து ஈரப்பதத்தை வந்து இதனால் பிடிச்சி வச்சுக்க முடியும், சத்துக்களையும் நிறையா பிடிச்சி வச்சுக்க முடியும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால வறட்சி காலத்தில் கூட பயிர் வந்து வாடாமல் ரொம்ப நாள் வந்து நம்மளால் தண்ணி ஊற்றாமையே வறட்சி காலத்துலேயும் பயிரை வந்து நம்மளால் இது பண்ண முடியும். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மழை காலத்தில் இருந்துட்டு ரொம்ப அதிகமாக தண்ணி தேங்கும் போது ரொம்ப பிசுன்னு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இருந்துட்டு நம்மளால் ஃபீல்டு ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு சரியாக பண்ண முடியாது. இதே ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது பார்த்துட்டிங்க ரொம்ப வறட்சி காலத்தில் வந்து பெரிய பெரிய கிளாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்போவும் நம்மளுக்கு வந்து நார்மல் ஃபீல்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதே கரெக்டான மாய்ஸ்சர் கண்டென்ட், ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட், சரியான அளவு மாய்ஸ்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும் எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த மழை காலத்தில் வர தண்ணீரை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து வடிகால் வசதி, அதாவது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் இந்த கரிசல் மண்ணில் பார்த்துட்டிங்கன்னா. ஸோ மற்ற மண் கூட கம்பேர் பண்ணும்போது கரிசல் மண்ணில் இருந்துட்டு இயற்கையாகவே ரொம்ப அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு.
அதில் இல்லாத சத்து 2 மட்டும்தான், தலைச்சத்து, மணிச்சத்து. இதை சரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பசுந்தாள் உரம், தொழு உரம் இதெல்லாம் போட்டோம்னா நம்ம இதை கூட சரி பண்ணிடலாம். ஸோ இந்த கரிசல் மண்ணில் இருந்துட்டு நம்மளால் போட முடியாத பயிர்னு எதுவுமே கிடையாது. எல்லா பயிருமே நீங்கள் வந்து பயிரிடலாம். ஆனால் 2 விஷயம்தான். ஒன்று வந்து உரம் வந்து நிறையா போடணும், தொழு உரம், பசுந்தாள் உரம் இதெல்லாம் நிறையா போடணும். அப்புறம் சரியான வடிகால் வசதி இருந்துச்சு அப்படின்னா எந்த பயிரை வேணால் நம்மளால் இந்த மண்ணில் வந்து பயிர் வச்சு நல்ல விளைச்சலை வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து எல்லாரும் வந்து அங்கக வேளாண்மை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து செயற்கை அப்புறம் பசுந்தாள் உரம் இந்த மாதிரி இயற்கையான உரம் 2யும் சேர்த்து நம்ம அங்கக வேளாண்மை பண்ணாலும் நம்மளால நல்ல மகசூலை வந்து ஈண்டெடுக்க முடியும் இந்த கரிசல் மண்ணில் இருந்து. கிராமத்திற்கு வந்தான் புதிய ஹீரோ, களைகளின் பயமானது ஜீரோ. இப்போது விவசாய வேலையாகும் சிறப்பு. இந்த சூப்பர் ஸ்டார் இருக்கும் போது ஒவ்வொரு விவசாயியின் அருகில் கிராமத்தின் சூப்பர் ஸ்டார் ஸ்டீல் MH210 பவர் வீடர். ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள். அடுத்ததாக தக்காளி சாகுபடி மற்றும் பந்தல் காய்கறிகள் சாகுபடி குறித்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் தரும் தகவல்கள். காய்கறிகளோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காய்கறிகளில் வந்து நிறைய அதிக அளவிலான நார்ச்சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுது. இந்த காய்கறி பயிர்களோட முக்கியத்துவம் காரணமாக தான் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தனிநபர் வந்து 300 கிராம் அளவு காய்கறிகளை சாப்பிடணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் காய்கறி உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த காய்கறி பயிர்களில் நம்ம தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற வேளாண் கல்லூரியில் என்னென்ன வகையான காய்கறிகள் வந்து சாகுபடி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம். முதலாவதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி. தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா தென் அமெரிக்காவை தாயமாக கொண்ட ஒரு முக்கியமான காய்கறி பயிர். இந்தியாவில் பயிரிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான காய்கறி பயிர். நம்ம அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தக்காளியை தவிர்த்துட்டு நம்மளால் சாப்பிடவே முடியாது. காலை உணவாக இருக்கட்டும், மாலை உணவாக இருக்கட்டும், இரவு உணவாக இருக்கட்டும், நம்ம தினசரி உணவில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட பங்கு ரொம்பவே முக்கியம். இந்த தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் சி சத்து நிறைந்தது. இது இல்லாமல் கரோட்டினாய்டு, லைகோபின் போன்ற நிறமிகளும் நிறைஞ்சு காணப்படுது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவியாக இருக்குது. இந்த தக்காளியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வயலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிவம் அப்படிங்கிற வீரிய ஊட்டு ரகத்தை வந்து இங்கே நம்ம வந்து பயிர் பண்ணியிருக்கோம். இதில் முக்கிய தொழில்நுட்பங்கள் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரகத்தை நம்ம தேர்வு செஞ்சு இது விதைகளை வந்து நம்ம குழித்தட்டு நாற்றாங்காலில் வந்து நாற்று உற்பத்தி செய்து அதுக்கப்புறம் அதை முதன்மை வயலில் நடவு செய்கிறோம். இப்போ குழித்தட்டு நாற்றாங்கால் பார்த்தோம் அப்படின்னா செவ்வக வடிவில் இருக்கிற கருப்பு நிற 54x27 சதுர அளவில் இருக்கக்கூடிய 98 குழிகளை கொண்ட குழித்தட்டு நாற்றாங்கால் இதை தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த குழித்தட்டு நாற்றாங்காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழித்தட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்கு மக்கிய தேங்காய் நார் கழிவு அது வந்து ஒரு போதுமான அளவு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிரப்பிக்கிறோம். அதை நிரப்பின அப்புறம் ஒரு குழிக்கு ஒரு விதை அப்படிங்கிற விதை நம்ம வந்து குழித்தட்டுக்குள்ளே விதையை நிரப்பி நிழல் வளைக்குடியில் வந்து இதை வைக்கிறோம். நிழல் வளைக்குடியில் வந்து வளர்த்து எடுக்கப்பட்ட நிலம் நாற்றுகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதன்மை வயலில் நடவு செய்கிறோம். 23 நாள்லேருந்து 25 நாட்கள் வயதான நாற்றை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதன்மை வயலில் நடவு செய்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து முக்கியமாக நம்ம நீர் மேலாண்மை வந்து சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துகிறோம். உர மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை வேளாண்மை முறைகளை பயன்படுத்துகிறோம். இப்போது தக்காளிக்கு நம்ம மெயினாக பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேமூர் கரைசல் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1 லிட்டரை எடுத்து 10 லிட்டர் அளவு தண்ணியில் வந்து கலந்து நம்ம தெளிப்பான்கள் மூலியமாக தக்காளிக்கு கொடுக்கும்போது பூக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது, பூ உதிரதை தடுக்குது. இது வந்து முக்கியமாக ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி மாதிரி நாம் வந்து இதை பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் மண்புழு உரம், தசகாவியா, பஞ்சகாவியா, 5 இலை கரைசல், 3G கரைசல் இந்த மாதிரி பல வகையான இயற்கை வேளாண் இடுபொருட்களை வந்து பயன்படுத்தி இங்கே தக்காளியை வந்து விளைவிச்சிக்கிட்டு இருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த பந்தல் காய்கறிகள் அல்லது கொடி வகை காய்கறிகள் அதோட சாகுபடி வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். கொடி வகை காய்கறிகளில் முதன்மையாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சிறகு அவரை. சிறகு அவரை வந்து பார்த்திங்கன்னா தெற்காசியாவிலே பரவலாக பயிரிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான காய்கறி. இந்த சிறகு அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது சோயாபீன்ஸுக்கு நிகரான அளவு புரதச்சத்து இருக்குது மற்றும் இதர சத்துக்களும் இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டோட காய்கறி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறகு அவரையோட காய், இலை, பூ, கிழங்கு எல்லாமே எல்லா பாகங்களும் வந்து பலன் தரக்கூடியது. அதனால்
இதை வந்து எதிர்காலத்தோட சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சிறகாவரை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதே மாதிரி நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த காணொலியில் இந்த மாதிரி பந்தல் வந்து நம்ம அமைக்கிறோம். பந்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வீட்டு தோட்டம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு குச்சி இல்லை மூங்கில் குச்சி வச்சு ஒரு சிறிய அளவிலான பந்தல் வந்து அமைப்பாங்க. வணிக ரீதியாக நீங்கள் வந்து சாகுபடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காங்கிரீட் தூண் இல்லைன்னா இந்த மாதிரியான கல் தூண்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த தூண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூணுக்கும் அடுத்த தூணுக்கும் இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 8 அடிக்கு 8 அடி நீளத்துலேயும் சரி அகலத்துலேயும் சரி நம்ம வந்து ஒரு தூணை வந்து நம்ம நிறுத்தி அதுக்கு மேற்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்லிய இழையான இரும்பு கம்பிகளை வந்து பொருத்துகிறோம். எல்லா பக்கமும் வந்து இழுத்து கட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த கம்பியிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சணல் கயிறு கொண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா செடிக்கு கீழே வந்து தொங்க விட்டு அந்த செடியை வந்து இதில் வந்து ஏற்றி விடுறோம். இந்த சிறகாவரை இல்லாமல் நம்ம வேறு சில கொடி வகை காய்கறிகள் இங்கே வந்து பயிர் பண்ணுறோம். எடுத்துக்காட்டாக பார்த்திங்க அப்படின்னா புடலங்காய், பாகக்காய், பீர்க்கங்காய், நாட்டு வெள்ளரி இந்த காய்கறிகளையும் நம்ம வந்து பயிர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிறகாவரையை பொறுத்த வரைக்கும் நம்ம வயலில் நேரடியாக விதைச்சிட்றோம். மற்ற கொடி வகை காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குழித்தட்டு நாற்றாங்காலில் நாற்று உற்பத்தி செய்து 12லேருந்து 14வது நாள் வந்து நேரடியாக எடுத்து இந்த பந்தலில் நடவு செய்கிறோம். கிராமத்திற்கு வந்தான் புதிய ஹீரோ. களைகளின் பயமானது ஜீரோ. இப்போது விவசாய வேலையாகும் சிறப்பு. இந்த சூப்பர் ஸ்டார் இருக்கும் போது ஒவ்வொரு விவசாயியின் அருகில் கிராமத்தின் சூப்பர் ஸ்டார் ஸ்டீல் MH210 பவர் வீடர். ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள். அடுத்ததாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியில் சிப்பிக்காளான் வளர்ப்பில் கல்லூரி மாணவர்களின் ஈடுபாடு குறித்து உதவி பேராசிரியர் ஆர் மோகனப்பிரியா அவர்கள் தரும் தகவல்கள். காளான் என்பது ஒரு வகையான பூஞ்சானம். நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான் அப்படின்ற ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி உருவாச்சு அப்படின்னா மழை பெய்யும் போது எப்படி மண்ணும் சுற்றுப்புறமும் வந்து குளிர்ச்சியை தந்து அதனால் வந்து காளான் முளைச்சி வருது இல்லையா. ஸோ அதை போல் செயற்கையாகவும் நம்ம வந்து அந்த சீதோஷ்ண நிலையை நம்ம வந்து இந்த ஒரு சிறிய குடலுக்குள்ளே வந்து ஏற்படுத்தி கொடுத்து சிப்பி காளானை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் உருவானது தான் இந்த சிப்பி காளான் உற்பத்தி அப்படின்றது. சிப்பி காளான் மட்டும் இல்லை, பால் காளான், இன்னும் மொட்டு காளான், இந்த வகையான இன்னும் பல்வேறு வகையான காளான்களை வந்து நம்ம வந்து இந்த சீதோஷ்ண நிலையை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம வந்து உற்பத்தி வந்து செய்யலாம். அந்த வகையில் சைவ விரும்பிகளுக்கு ஒரு சிறந்த அசைவ உணவாக வந்து இந்த சிப்பி காளான் வந்து விளங்கிட்டு இருக்கு. அதுபோல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தினசரி உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய புரதச்சத்தினுடைய நார்ச்சத்தினுடைய அந்த ஊட்டச்சத்தினுடைய ஈடுபாட்டை சரி செய்கிறதுக்கும் வந்து இந்த சிப்பி காளான் வந்து ஒரு சிறந்த ஒரு உணவாக வந்து விளங்கிட்டு இருக்கு. எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய கல்லூரியில் நாங்கள் வந்து அனுபவ கற்றல் மற்றும் செயல்வழி கற்றல், அது மட்டும் இல்லாமல் திறன் மேம்பாட்டு கற்றல் பாடத்திட்டத்தின் மூலமாக செயல் வழியாக நாங்கள் வந்து எப்படி வந்து சிப்பி காளானை வந்து உற்பத்தி செய்யலாம், விதை முதற்கொண்டு சந்தைப்படுத்துதல் வரைக்கும் மாணவர்களுக்கு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் எப்படி வந்து அந்த சிப்பி காளானை வந்து மதிப்பு கூட்டி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகலாம், சந்தையில் எந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை நம்ம கையாண்டு அந்த சிப்பி காளானை வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்ற முதற்கொண்டு எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய மாணவர்கள் வந்து இங்கேருந்து வெளியே போகக்கூடிய மாணவர்கள் குறைந்தபட்சம் வருடத்திற்கு 2 பேராவது வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு ஒரு சிறந்த தொழில் முனைவோராக வந்து உருவாகிட்டு இருக்காங்க. அதே போல் விவசாய பெருமக்களுக்கும் நாங்கள் வந்து மாதந்தோறும் சிப்பி காளான் வளர்ப்பு பற்றின பயிற்சியை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய விவசாயிகள் வந்து யார் வந்து அடுத்து அந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்தணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து செயல்வழி கற்றலாகவும் அதுக்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் எங்கள் கல்லூரியின் சார்பாக வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து செஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த சிப்பி காளான் வளர்ப்பு அப்படின்றது எங்கள் கல்லூரியில் ஒரு சிறந்து விளங்குகிறது. அதே போல் எங்களுடைய மாணவர்கள் வந்து இந்த சிப்பி காளான் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தொழில்நுட்பங்களை வந்து கற்றுட்ருக்காங்க. செயல்வழியில் கற்றுட்டு அதை அவங்களுடைய வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேனீ வளர்ப்பு, இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பு, மண்புழு உரம் தயாரிப்பு, அசோலா உற்பத்தி, தேனீ வளர்ப்பு. ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து மாணவர்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்திட்டு வராங்க. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம், பெரம்பலூர்.